மிக மிக சந்தோஷமான ஒரு நாள். என் தந்தை திரு ஜேபிஆர் அவர்கள், என் தாய் திருமதி ஜேபிஆர் அவர்கள் ஆசியுடனும் அவர்கள் கனவு நிறைவேறிய நாள். அதற்கு காரணமான உங்களுக்கு முதலில் என் தலை சார்ந்து வணங்கத்தை பிள்ளைகளாக நாம் இருக்கும் போது பெற்றோர்களை பெருமைப்படுத்துவதுதான் நமது முதலாய கடமையாக இருக்கிறது. அவர்கள் நம்முள் காணும் கனவுதான் நம்மளுக்கு எப்பொழுதும் நம் நினைவிலும் நம் சொல்லிலும் நம் மனதிலும் முதல் கடமையாக இருக்கும். இந்த நிறுவனம் என் தந்தைக்கு மிக 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 மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற இடம். ஆரம்ப காலத்தில் இதற்கு முன் இங்கு ஒரு பொறியியல் கல்லூரி இருந்தது. அதன் பிறகு 6 வருடங்களுக்கு முன் சில காரணங்களால் அவர் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் என் பிரசிடென்ட் டாக்டர் மரி ஜான்சன் அவர்களும் அவர் எங்களிடம் இறுதியாக சொன்னார், இந்த நிறுவனத்தை நான் சத்தியபாமாவாக ஆக்கி அதை நான் மிகவும் நாட்டுக்கு ஒரு முதலாய ஒரு நிறுவனமாக கொண்டு செல்வோம் என்று. அவர் மறைவுக்கு பின் இன்றுதான் உங்கள் மூலமாக இந்த நிறுவனம் மீண்டும் சத்தியபாமாவாக பிறந்திருக்கிறது. இன்றைக்கு பிறந்த நாள் காணும் சத்தியபாமாவுக்கு ஒரு பெரிய ஆரவாரத்தை மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்பு கணவர், the President of Satyabama Institute of Science and Technology, Dr. Mary Johnson. இது எங்களுக்கு மிக மிக முக்கியமான வருடம். 2 முக்கியமான வருடம். ஒன்று, நாங்கள் சத்யபாமாவின் லீடர்ஷிப்பை ஏற்று 25வது ஆண்டு. எங்களுக்கு திருமணமாயும் 25வது ஆண்டு. அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தவர் ஃபாதர் லாரன்ஸ் ராஜ். அவரும் அவர்களை உங்களுடன் வரவேற்கிறேன். எங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் ஜோசப் சார் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். என் 2 மகள்கள், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி மரிய பெர்னடெட் தமிழரசி, மரிய கேத்ரின் ஜெயப்ரியா, என் பெரிய மருமகன், மகன் இல்லை என் மகன் அருள் செல்வராஜ், என் 2வது மருமகன் ஆகாஷ் அவர்கள், என் 2 பேத்திகள் சௌந்தர்யா, தமிழழகி. அவர்களும் இன்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களுக்கு நாம் வரவேற்கிறோம். ஆமா, எனக்கு 2 பேத்தி இருக்கு. எல்லாரும் புதுசு பார்க்காதீங்க. பிள்ளைங்களை கட்டி கொடுத்தாச்சுல, அடுத்து நம்ம குழந்தைங்க தானே. ஸோ இன்று நாம் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நம்மளுக்கு மிக மிக உறுதுணையாக இருப்பது ஒன்று இறைவன், இன்னொன்று நம்மோடு சேர்ந்திருக்கும் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாக நான் வரவேற்கிறேன். நமக்கு உணவளிக்கவும் நம்மை பத்திரமாக இங்கு கூட்டி செல்வதற்கும் நம்மோடு உறுதுணையாக இருக்கும் மெஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டையும் உங்களோடு இன்று இந்த ஆரம்பத்தை மகிழ்ச்சியாக ஆரம்பிக்க வைக்க சத்யபாமா கேம்பஸ்ல இருந்து வந்திருக்கும் மாணவர்களையும் நாம் ஆமாம், இந்த நிறுவனம் சத்யபாமாக பிறப்பதற்கு 6 வருட காலமாகும். ஒவ்வொருத்தரும் ஒன்று நினைத்தார்கள், இங்கு வேற ஏதோ வரப்போகிறது, இங்கு வேற ஏதோ கம்பெனி வரப்போகிறது, சத்யபாமா நிறுவனம் சத்யபாமா குழுமம் இதை வேற ஒரு காரியத்திற்காக கொண்டு செல்ல போகிறார்கள். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் இத்தனை வருடங்கள் ஆச்சுன்னா, we first had to upgrade ourselves. The institution has to grow and recognize first, nearly for the past 10 years, Satyabama is being in the top 50 institution in the NIRF rank.
second eligibility, Satyabama grew to the Category 1 institution with A++ grade in math. It is very, very hard work. இவ்வளவு உழைத்தால்தான் உங்களுக்குள் நேர்மையும் தன்னம்பிக்கையும் வந்து மறுபடியும் அந்த நேம் சத்யபாமாவை கொண்டு சேர்ப்பதற்காக தான் நாங்கள் இந்த 6 வருடம் எடுத்தோமே தவிர அதற்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்புக்கு என்றைக்கும் எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த நிறுவனத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். இது 1987 40 வருட காலத்திற்கு முன் ஒரு மனிதன் கண்ட கனவு. அவர் கனவு இரண்டாக தான் இருந்தது. ஒன்று, தனக்கு கிடைக்காத கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், தனக்கு கிடைக்காத உணவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அது இரண்டையும் ஒரு மனிதன் தன் கனவில் என்று சுமந்து ஒரு மனித உழைப்பில் ஒரு மனிதனோட கனவில் அவர் ஆரம்பிக்கும் போது 180 பேர் அவரை நம்பி வந்தார்கள். இன்று அவர் தொடங்கியுள்ள அத்தனை நிறுவனங்களும் 50,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜேபிஆர் என்ற மாமனிதனின் உழைப்பும் பெற்றோர்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் இந்த நிறுவனம் வளர்வதற்கு காரணம். வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு வருடமும் எங்களை பற்றி, இந்த நிறுவனத்தை பற்றி, இங்கு படிக்கும் மாணவர்களை பற்றியும் அது எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவும் பிளேஸ்மெண்ட் மூலமாகவும் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது